வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் கடந்த ஜூலை 12 அன்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு தொகுதி 4 அதனுடைய ரிசல்ட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய மதிப்பெண் மற்றும் நீங்கள் வந்து என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் tnpsc.gov.in அப்படிங்கிற மேலே தெரிய இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் லிங்கே வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதில் போயிட்டு இந்த மாதிரி ரெட் கலரில் மதிப்பெண் மற்றும் தரவரிசை நிலை மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதின ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து கேப்சா என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை கொடுத்துட்டு அந்த கோட் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நான் வந்து ஒரு மார்க் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களுடைய கம்யூனல் கேட்டகரி, அவங்க வந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து என்ன மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ரிமார்க்ஸில் வந்து NQPAன்னு இருக்குது. ஸோ NQPA அப்படின்னா நாட் செக்யூர்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இன் பார்ட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் பேரா 6.1 ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்ட் பி அண்ட் சி ஹேஸ் நாட் பீன் எவால்யூட்டட். ஸோ நீங்கள் வந்து பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலியாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து எவால்யூட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு உண்டான அடுத்த மார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் இவங்க பார்த்துருக்கிற இந்த ரிசல்ட் வந்து இவங்க வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து மார்க் கம்மியாக எடுத்துருக்கனால வந்து நாட் குவாலிஃபைங்கில் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெஜிஸ்டர் நம்பர் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 117 எடுத்திருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்ட் ஏ ப்ளஸ் பார்ட் பி அண்ட் சியோட சேர்த்து 231 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து கம்யூனல் கேட்டகரி இருக்கும், அவங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம், ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து கொடுத்துருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரேங்க் பொசிஷன் ஜூனியர் ரெசிடென்ட் அதர் போஸ்ட் இன்க்ளூடிங் விஓவில் ஓவரால் ரேங்க் 1533, கம்யூனல் ரேங்க் வந்து 100. டைப்பிஸ்ட் வந்து இவங்ககிட்ட இல்லை அப்படின்னா டைப்பிஸ்ட் காமிக்கல, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து அதுவும் காமிக்கல. ஃபாரஸ்ட் கார்டில் ஓவரால் ரேங்கில் 683, கம்யூனல் ரேங்க் 61 கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் வந்து 721, ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் 63 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் கிளைம்டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ரிசர்வேஷன் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் SMQM-SSC secured minimum qualifying marks in the written examination. The rank position will be published after scrutiny of sports certificates by the expert committee by the Sports Development Authority of Tamil Nadu based on the sports achievements கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கோடு, அந்த போஸ்ட் கோடு என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் இதுதான். இதில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் என்ன இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கம்யூனல் கேட்டகரியோட சொல்லுங்கள். நம்ம வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ.